உன் பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும். பலவீனத்தில் விளங்கிய பலம். சிங்கத்தின் நிழலில் ஒரு ஆட்டுக்குட்டி. முன்னுரை. முன்பு ஒரு காலத்தில் அடர்ந்த காடு ஒன்றில் ஒரு சிறிய ஆட்டுக்குட்டி வாழ்ந்து வந்தது. அதற்கு உறவினர்களோ நண்பர்களோ யாரும் இல்லை. அது அனாதையாய் காட்டின் ஓரங்களில் மேய்ந்து கொண்டிருந்தது. உலகத்தின் பார்வையில் அது மிகவும் பலவீனமானதாகவும் பாதுகாப்பற்றதாகவும் காணப்பட்டது. ஓநாயின் சந்திப்பு. ஒரு நாள் ஆட்டுக்குட்டி ஒரு பசுமையான புல்வெளியில் மேய்ந்துவிட்டு திரும்புகையில் ஒரு பசியுள்ள ஓநாய் அதன் குறுக்கே வந்தது. ஆட்டுக்குட்டியை அடித்து தின்ன ஓநாய் பாய்ந்தபோது அந்த ஆடு சற்றும் அஞ்சாமல் நின்றது. ஆட்டுக்குட்டி ஓநாயை பார்த்து, ஓநாயே, என்னை இப்போது கொன்று விடாதே. நான் ஒரு புத்தகம் எழுதி கொண்டிருக்கிறேன். அதன் பெயர் ஓநாயை கொன்ற ஆடு. இது எப்படி சாத்தியம் என்று நீ அறிய வேண்டுமானால் என் வீட்டிற்கு வா என்றது. ஆட்டுக்குட்டியின் பேச்சை கேட்டு ஏளனமாக சிரித்த ஓநாய் உண்மை என்னவென்று அறிய அதன் வீட்டிற்குள் நுழைந்தது. சென்ற ஓநாய் திரும்பவே இல்லை. நரியின் தந்திரம். மற்றொரு நாள் அந்த ஆட்டுக்குட்டி வேறொரு புல்வெளியில் மேய்ந்து கொண்டிருந்த போது ஒரு நரி அதை வழிமறித்தது. அப்போது அந்த ஆடு பயப்படாமல், நான் ஓநாயையும் நரியையும் கொன்ற ஆடு என்ற புத்தகத்தை எழுதி கொண்டிருக்கிறேன். உனக்கு நம்பிக்கை இல்லை என்றால் என் வீட்டிற்கு வந்து பார் என்றது. நரியும் ஆட்டுக்குட்டியை ஏளனம் செய்து கொண்டு அதன் வீட்டிற்குள் சென்றது. அந்த நரியும் மீண்டும் வெளியே வரவில்லை. வெளிப்பட்ட ரகசியம். சில நாட்கள் கழித்து அந்த ஆட்டுக்குட்டிக்கு ஒரு நண்பன் கிடைத்தது. அந்த நண்பனிடம் ஆட்டுக்குட்டி தனது புத்தகத்தை பற்றி கூறியபோது, நம்மால் எப்படி ஒரு ஓநாயையும் நரியையும் கொல்ல முடியும்? இது நம்பும்படியாக இல்லையே என்று அந்த நண்பன் வியப்படைந்தது. உண்மையை விளக்க ஆட்டுக்குட்டி தன் நண்பனை வீட்டிற்கு அழைத்து சென்றது. அங்கே கண்ட காட்சி நண்பனை பிரமிக்க வைத்தது. அந்த ஆட்டுக்குட்டியின் வீட்டில் ஒரு பெரிய சிங்கம் தங்கியிருந்தது. அந்த சிங்கமே ஆட்டுக்குட்டிக்கு தஞ்சமாகவும் பாதுகாப்பாகவும் இருந்தது. அதை தேடி வந்த ஓநாயையும் நரியையும் அழித்தது. ஆட்டுக்குட்டியின் பலம் அதன் சுயபலம் அல்ல, அதை பாதுகாத்த சிங்கத்தின் பலமே ஆகும். நீதி. உலகத்திலே நாம் சிறியவர்களாகவும் பலவீனமானவர்களாகவும் தெரிந்தாலும் யூதா கோத்திரத்து ராஜசிங்கமாகிய இயேசு கிறிஸ்து நமக்கு துணையாக இருக்கிறார். அவர் நம்மோடு இருக்கும்போது நமக்கு விரோதமாக எழும் எந்த பொல்லாங்கான வல்லமைகளும் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. வேதவசனங்கள். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாயிருப்பவன் யார்? ரோமர் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். ஆமென்.